மாவட்டம் மயிலேறிப்பாளையத்தில் வழக்கறிஞர் ஒருவர் அடையாளம் தெரியாத நபர்களால் 40 இடங்களில் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. திடுக்கிடும் கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? கோவை மாவட்டம் சரவணம்பட்டி அருகே உள்ள விஸ்வநாதபுரத்தைச் சேர்ந்தவர் 48 வயதான எஸ். உதயகுமார். இவர் கோவை நீதிமன்றத்தில் பல ஆண்டுகளாக வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார். இவரது மனைவி டாக்டர் நித்தியவள்ளி கோவை கோவில்பாளையம் அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் ஒரு வேலை சம்பந்தமாக பொள்ளாச்சி செல்ல திட்டமிட்டிருந்த உதயகுமார் மனைவியிடம் கூறிவிட்டு தனது காரில் வீட்டை விட்டு புறப்பட்டுள்ளார். வழியில் சிலர் அவருடைய காரில் ஏறிக்கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கோவை புறநகர் பகுதியான மயிலேறிப்பாளையம் அருகே உள்ள ஒரு கோழி பண்ணை முன்பு அவரது உடல் இரத்த காயங்களுடன் கிடப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற சூலூர் போலீசார் உதயகுமாரின் உடலை மீட்டு ஆய்வு செய்தனர். இதில் உதயகுமாரின் கழுத்து மற்றும் மார்பில் பல இடங்களில் வெட்டுக்காயங்கள் இருந்துள்ளன. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் காரில் அவருடன் வந்த நபர்கள் உதயகுமாரை கடத்திச் சென்று காரில் இருந்து இறங்கச் சொல்லி கோழிப்பண்ணை அருகே கொண்டு வந்து சுமார் 40 இடங்களில் வெட்டி கொலை செய்திருப்பது தெரியவந்துள்ளது. பின்னர் கொலையாளிகள் உதயகுமாரின் காரிலேயே தப்பித்துச் சென்றுள்ளதும் தெரியவந்துள்ளது. உதயகுமாரின் உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூறாய்விற்காக கோவை இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் சம்பவ இடத்தை பார்வையிட்டதுடன் கொலையாளிகளை பிடிக்க 6 தனிப்படைகள் அமைத்து உத்தரவிட்டார். முன்விரோதம் காரணமாக கொலை நடைபெற்றதா அல்லது இந்த கொலைக்கு வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளதா என்பது குறித்து தனிப்படை போலீசார் விசாரித்து வருகின்றனர். கொலை தொடர்பாக சில முக்கிய தடயங்கள் கிடைத்திருப்பதாகவும் விரைவில் கொலையாளிகள் பிடிபடுவார்கள் என்றும் மாவட்ட எஸ்பி குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே சம்பவம் நடந்த 12 மணி நேரத்திற்குள் குற்றவாளிகள் 4 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் விசாரித்த போது கொலைக்கான திடுக்கிடும் காரணம் தெரிய வந்தது. உதயகுமார் காரில் சென்றபோது ஐயனார் மற்றும் கௌதம் ஆகியோர் அவருடன் காரில் ஏறி சென்றுள்ளனர். வழக்கறிஞர் உதயகுமாருடன் ஃபைனான்ஸ் தொழில் செய்து வந்த ஐயனாருக்கும் உதயகுமாருக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்து வந்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் ஐயனாரிடம் வழக்கறிஞர் உதயகுமார் 30 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியதாக கூறப்படுகிறது. அந்த பணத்தை கேட்டபோது உதயகுமாருடன் காரில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த ஐயனார் தனது கூட்டாளிகளான அபிஷேக், அருண்குமார் ஆகியோரை வரவழைத்து 4 பேரும் சேர்ந்து உதயகுமாரை வெட்டி கொலை செய்தது தெரிய வந்தது. கொலை செய்துவிட்டு வழக்கறிஞர் உதயகுமாரின் காரிலேயே 4 பேரும் தப்பிச் சென்றதும் தெரிய வந்தது. கார் காமநாயக்கன் பாளையம் அருகே பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அரிவாள், கத்தி போன்ற ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் அடுத்தடுத்து படுகொலைகள் அரங்கேறி வரும் நிலையில் வழக்கறிஞர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் வழக்கறிஞர்களிடையே பெரும் எதிர்ப்பலைகளை ஏற்படுத்தி உள்ளது.